எல்லாருக்கும் லைஃப்பை 2 பார்ட்டாக பிரிக்கலாம். பிஃபோர் 20, ஆஃப்டர் 20. ஏன் பிஃபோர் 20னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரொம்ப கமிட்மெண்ட்ஸ், நம்ம சம்பாதிக்கணும் அப்படிலாம் எதுவும் இருக்காது. பட் ஆஃப்டர் 20 நிறைய விஷயங்கள் லைஃப்பில் மாற ஆரம்பிக்கும். நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்க ஆரம்பிப்போம். வெளி உலகத்தை நிறையா பார்க்க ஆரம்பிப்போம். என்னோட ஏஜ் இப்போது 35. ஸோ என்னோட 20s அண்ட் என்னோட 34th ஏஜ் வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட ஒரு 20 ஃபினான்ஷியல் லைஃப் லெசன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். மேரி த ரைட் பர்சன். நம்மளோட 20ஸில் நம்ம எடுக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறது கரெக்டான பர்சனை கல்யாணம் பண்ணிக்கணும். இது நம்ம ஃபினான்ஷியல் லைஃப்பையும் நிறையாவே அஃபெக்ட் பண்ணும். 30ங்கிறத ஒரு டெட்லைன் மாதிரி தான் நம்மளோட சொசைட்டி பார்க்குது, குறிப்பாக நம்மளோட கல்ச்சரில். ஸோ 30க்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவசரமாக எதுவும் பண்ணாமல், இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். ஆண்களே 30 தாண்டிடுச்சு, 30 ஆகுது அப்படின்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு புஷ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான பார்ட்னராக பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, அவங்க பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் ஐ மேரிட் த ரைட் பர்சன். 2 பேருமே கரெக்டாக பார்த்து தேவையான்னு யோசிச்சு தான் செலவு பண்ணுவோம். யாராவது ஒருத்தவங்க ஸ்பெண்ட் த்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்மூடித்தனமாக செலவு பண்ணுறது, நிறைய செலவு பண்ணுறது, இம்பல்சிவாக நிறையா வாங்குறது. யாராவது ஒருத்தவங்க அப்படி இருந்தாலும் அது நம்ம ஃபினான்ஷியல் லைஃப்பை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஜென்ரலாக பெண்கள் தான் அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொசைட்டியில் ஒரு பேச்சு இருக்குது. அது உண்மை கிடையாது. ஆண்கள் நிறைய செலவு பண்ணுறதும் இருக்குது. ஸோ 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க அப்படி இருந்தாலும் நிறைய ட்ரபிள்ஸ் மேரேஜ் லைஃப்லேயும் வரும், ஃபினான்ஷியல் லைஃப்லேயும் வரும். 2 பேருமே ரொம்ப செலவு பண்ணுவாங்கன்னா சுத்தம். ஸோ மேரி த ரைட் பர்சன். ஹேவிங் அ சைல்டு. ஸோ குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விஷயம். இந்த காலத்துலேயும் ஆனால் அப்பா அம்மா பேரண்ட்ஸாக இருக்கவங்க இத்தனை குழந்தை நீ பெற்றுக்கணும், கல்யாணம் ஆனோன்னு குழந்தை பெற்றுக்கணும், 2 குழந்தை பெற்றுக்க, 2மே பொண்ணாக இருந்தால் பையன் வேணும், 2மே பையனாக இருந்தால் பொண்ணு வேணும், இந்த மாதிரி சொல்கிறது இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா ஃபினான்ஷியலாக ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கும் நம்மளுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்க, அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நம்மளோட செலவுகள் இருக்குது. அதையும் நம்ம யோசிச்சு பார்த்து தான் ஆகணும். அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபிசிக்கலாக பெண்கள் ஃபிட்டாக இருக்கணும். அவங்களால முடியணும் அப்படிங்கிற அந்த மென்டலாகவும் அவங்க ஃபிட்டாக இருக்கணும். ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபினான்ஷியலி நம்ம ரெடி அப்படிங்கும் போது தான் குழந்தை பெற்றுக்கணும். நான் என்னோட 27th ஏஜில் என் பையன் பிறந்தான் எனக்கு. 2வது குழந்தைய பற்றி நாங்கள் ரொம்ப அதுக்கப்புறம் யோசிக்கவே இல்லை. அது காரணம் அதுதான். எங்களோட ஃபினான்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்கணும் அப்படிங்கிறத நோக்கி தான் எங்களோட கவனம் அதிகமாக இருந்தது. ஏன்னா பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் மட்டுமே 3rd ஸ்டாண்டர்டுக்கே 86,000 ருபீஸ் நாங்கள் பே பண்ணுறோம். அவனை நல்லபடியாக அவனுக்கு நல்ல படிப்பு கொடுத்து அவனை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கடமை எங்களுக்கு இருக்குது. அந்த காலம் மாதிரி கிடையாது. 30 வயசு தாண்டிடுச்சுன்னா குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. ஒரு பொண்ணோட ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஃபினான்ஷியல் ஹெல்த் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் ஆணுக்கும் அவங்களோட மென்டல் ஹெல்த், ஃபினான்ஷியல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். 2 பேரும் சேர்ந்து தான் அந்த குழந்தைய வளர்க்க போகிறாங்க. ஸோ 2 பேரும் இந்த 3 விதத்துலேயும் ஃபிட்டாக இருக்கும் போது ரொம்ப அழகாக அந்த குழந்தைய வளர்க்க முடியும். ஒர்க் பிஃபோர் கெட்டிங் மேரிட். கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வெளியில் போய் ஒர்க் பண்ணணும். பெண்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஆண்கள் எப்படியும் வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் பெண்கள் நிறையா பேர் காலேஜ் படிக்கும் போதே என்னோட செட்லேயே நான் 2012 பாஸ்ட் அவுட். என்னோட செட்லேயே ஃபைனல் இயர் படிக்கும் போது கல்யாணம் ஆகி ப்ரெக்னெண்ட்டாக காலேஜ் அட்டன் பண்ண பெண்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது இன்னமும் கிராமம் மாதிரி இருக்க சைட்டில் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் தஞ்சாவூரில் இருக்கேன், தஞ்சாவூரில் தான் படித்தேன். அங்கே இப்படி தான் நடக்குது. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வேலை பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கணும், இந்த ஜாபாக இருக்கணும், இவ்வளோ சேலரி அந்த மாதிரி சொல்லலை. ஏன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். சொசைட்டியில் எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பேசணும், எப்படி பழகணும், நம்மளால் எதுனாலும் இண்டிபெண்ட்டாக நம்மளால் இருக்க முடியும். சொசைட்டியில் எதுவாக இருந்தாலும் நம்மளால் வெளியில் போய் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். யாராக இருந்தாலும் மேனேஜ் பண்ண முடியும். ஃபேமிலிலையும் சரி, வெளியிலையும் சரி நம்மளால் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும், மேனேஜ் பண்ண முடியும், எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்போ தான் வரும். ஸோ என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் கவர்மெண்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது என்னோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்ன தான் இப்போது என்னோட வேலையை நான் விட்டுருந்தாலும் நான் அதுக்கு முன்னாடி ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணது தான் என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். டெவலப் யுவர் ஃபினான்ஷியல் நாலேஜ்.
ஃபினான்ஷியல் நாலேஜ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவை. ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க இப்போலாம். என் பையன் வந்து 3rd படிக்கிறான், அவனுக்கு வந்து சேவிங்ஸ் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி தராங்க தான். பட் அது பத்தாது. ஃபினான்ஷியலாக பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஒரு பட்ஜெட்டிங் பண்ணுறது எப்படி, எப்படி சேவ் பண்ணணும், சேவ் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம சேவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது, எந்த இடத்துல சேவ் பண்ணணும், சேவ் பண்ண பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், கடன்னா என்ன, எதுக்கு கடன் வாங்கலாம், எதுக்கு கடன் வாங்கக்கூடாது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. கடனில் எங்கே வாங்கணும் அதுவும் இருக்குது. நிறைய பேர் தெரியாமல் ஏன் மொபைல் ஆப்பில் நிறைய பேர் வாங்குறாங்க, நிறைய பேர் வந்து அதனால தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. தெரியாத இடத்துல கடன் வாங்கிட்டு. ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன்னா ஃபினான்ஷியலி இல்லிட்ரேட்டாக இருக்கனால தான். ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபினான்ஷியலாக இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட்ஜெட்டிங் யாருமே பண்ணுறதில்ல. நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வருது, நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது, நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம், நம்மளுக்கு கடன் இருக்கா, அதுக்கு வட்டி எவ்வளோ, இஎம்ஐ எவ்வளோ, இதுக்கு கடன் வாங்கலாமா, ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கு நம்ம கடன் வாங்கலாமா, இல்லை எஜுகேஷன் லோன் பெட்டரா, இல்லை ஹோம் லோன் பெட்டரா, எதுக்கு கடன் வாங்கணும், எதுக்கு கடன் வாங்கக்கூடாதுங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுவும் இப்போ இருக்க நம்மளோட உலகம் இருக்கிற இந்த கண்டிஷனில். நெட்ஒர்த்னா என்ன அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாமல் இருக்குது. அசெட் மைனஸ் லயபிலிட்டி சிம்பிள் ஈக்குவேஷன் தான். ஆனால் அசெட்டில் என்னென்ன வரும், லயபிலிட்டிஸில் என்னென்ன வரும் அப்படிங்கிறது தெரியாது. அசெட்டுங்கிறது சொத்து, லயபிலிட்டிங்கிறது கடன்கள். ஸோ அசெட்டுங்கிறதுல எதெல்லாம் சேர்க்கலாம், கடனில் எதெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் பட்ஜெட்டிங் மேனுவலாக பண்ணுறது எப்படி, எக்ஸலில் பண்ணுறது எப்படி, கிளீனிங் ரொட்டீன், ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி அண்ட் ப்ரீபேமெண்ட் கால்குலேட்டர், டெப்ட் ட்ராக்கர், whole house decluttering checklist in English and in Tamil, home binder, meal planning guide, net worth tracker, no spend challenge, saving challenge. இந்த மாதிரி 12 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதோட 8-in-1, 5-in-1, 3-in-1, 2-in-1 இருக்குது. அதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அப் டு 20% ஆஃப் கிடைக்கும். நான் என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டுமே ஃபோனை பயன்படுத்தாமல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பிளாக்ஸ் இருக்குது, யூடியூப் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்ம சேனல்லையும் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டுட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரோட லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வசந்தி சங்கர் பிளாக்லேயும் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரியான வீடியோ அண்ட் பிளாக்லேயும் எழுதிட்டுருக்கேன். இன்வால்வ் இன் மணி டெசிஷன். வீட்டில் உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, ஒரு பண விஷயமா ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதில் இன்வால்வ் ஆகுங்க. அது என்னமோ அப்பா அம்மா பார்த்துப்பாங்க, ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு, அந்த மாதிரி இல்லாமல் சேர்ந்து நம்ம பண்ணணும். நம்மளும் ஒரு கண்ட்ரிபியூஷன் அதில் கொடுக்கணும். நம்மளோட ஒப்பீனியன் மேட்டர்ஸ். அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்களே ஒதுங்காதீங்க. ஒதுக்கி வச்சாங்கன்னா நீங்களே முன்னாடி போய் நின்று உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். எது கரெக்டு, எது தப்புன்னு நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லேர்ன் டு டூ திங்ஸ் யுவர் செல்ஃப். கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த நம்ம பண்ணும் போது தான் கிடைக்கும். கான்ஃபிடென்ஸ் வந்துடணும், கான்ஃபிடென்ட்டோட பண்ணணும் அப்படின்ட்டே நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா வராது. கஷ்டமான ஒரு விஷயத்தில் போய் இண்டிபெண்ட்டாக நம்ம அதை பண்ணும் போது தான் வரும். ஸோ வந்து எல்லாத்துக்கும் யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. அப்பா அம்மா வந்து கூட வந்தால் தான் நான் வந்து போய் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அதை போய் எழுத முடியும், அந்த மாதிரி இருக்காதீங்க. நீங்களே போய் எழுதுங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா, போய் அட்டன் பண்ணுங்கள், போய் செய்யுங்க. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. என்னோடய அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஸோ என் அக்கா மட்டும் தான் கூட இருந்தாங்க. நான் வந்து என்னோடய பேங்கிங் எக்ஸாம் எழுதும் போது என்னோடய அக்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஷீ கேனாட் ட்ராவல். ஸோ வந்து என்னோடய எக்ஸாம் நான் தனியாக தான் போய் எழுதினேன், இன்டர்வியூ தனியாக தான் போய் அட்டன் பண்ணேன், எல்லாமே வந்து நான் தனியாக தான் போனேன். நிறைய எக்ஸாம் எழுதினேன். ஐபிபிஎஸ் மட்டும் இல்லை, அது நடுவில் நிறைய எக்ஸாம்ஸும் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே நான் தனியாக போய் நிறைய பழக்கப்பட்டேன். ஃபஸ்ட்டு போகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அந்த பயத்தோடையே போகும்போது வருது பாருங்க, அதுதான் கான்ஃபிடென்ஸ். பயம் இருந்தாலும் பயத்தோடையும் ஒரு விஷயத்த செஞ்சு முடிங்க. கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். யூ கேன் சேஞ்ச் யுவர் டெசிஷன். லைஃப்பில் நம்ம கரியரில் ஆரம்பித்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது வரும். ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு 35,000 டெசிஷன்ஸ் எடுக்கிறோமா. அதை நம்ம அப்பப்போ மாற்றிக்கிறதுல தப்பு கிடையாது. முக்கியமாக நான் சொல்கிறது கரியரை பற்றி. ஒரு ஜாப் போகிறோம்,
அந்த வந்து ஜாப் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதை விடுறதுக்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். அது உங்களோட ஜாப். இதை வந்து என்னோட வேலையை நான் விடும் போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அது நான் தேடி நான் கஷ்டப்பட்டு எழுதி நான் வாங்கின ஜாப். அதை ரிசைன் பண்ணணுமா அதில் தொடர்ந்து இருக்கணுமான்னு நான் மட்டும்தான் அதை முடிவு பண்ண முடியும். ஆனால் அதுக்கு ஒரு பேக்கப் சொல்யூஷன் இருந்தது எனக்கு. ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இருந்தது. எனக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் இருந்தது. அதனால அது கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக அதை நான் எடுத்தேன். அது ரிஸ்க் தான், ஆனால் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு நான் வேலையை விட்டதுக்கப்புறம் 3 வருஷம் நான் வெயிட் பண்ணி தான் என்னால் முடிஞ்சது ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே. ஸோ ஒரு டெசிஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து மாற முடியாது. ஜாபுக்கு போகவே முடியாது அப்படின்னு இருக்கும். ஆனால் மல்லி கட்டிட்டு போவோம். வேறு எதையாவது சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். ஃபேமிலியை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். இது வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே பொருந்தும். நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஜாப் விட்டுட்டா நம்மளுக்கு வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது, நம்மளுக்கு வருமானம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு சேர்த்துக்கோங்க. 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ வேணுங்கிற பணத்தை சேர்த்துக்கிட்டு வேலையை விட்டுட்டு அடுத்து பிஸ்னஸ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். நானும் என் ஹஸ்பண்டும் பிஸ்னஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஃபெயிலியர் ஆகி க்ளோஸ் பண்ணோம். விழுந்தாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சிக்கிட்டே இருந்தோம். அது நம்மளால் லைஃப்பில் எந்த ஏஜ்லேயும் முடியும். 20s 30s 40ஸ்ன்னு கிடையாது. எந்த ஏஜ்லேயும் விழுந்தால் கண்டிப்பாக நம்மளால் எந்திரிக்க முடியும். அந்த நம்பிக்கையோட எப்பவும் இருங்க. தேர் இஸ் நோ ஃபில் ஸ்டாப் டு லேர்னிங். இதுதான் நான் என்னோட 30ஸ்ல கற்றுக்கிட்ட பெரிய விஷயம். நான் எவ்வளோ தான் புக்ஸ் படித்தாலும், எவ்வளோ தான் நான் வந்து வீடியோஸ் பார்த்தாலும், எவ்வளோ நான் பிளாக்ஸ் படித்தாலும், ஏதாவது ஒரு விஷயம் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு லாங் ஃபார்ம் வீடியோ மட்டும் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு லாங் ஃபார்ம் வீடியோ நான் பார்க்கும்போதும் அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களே சொல்லியிருப்பாங்க. எமர்ஜென்சி ஃபண்டு இருக்கணும், டெப்ட் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணணும், இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். எனக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் நான் ஃபுல்லாக மறுபடியும் கேட்பேன். ஏன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் அதில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். லேர்னிங் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது, நம்மளோட லைஃப் முடிகிற வரைக்கும். ஸ்டாப் ஹேட்டிங் யுவர் செல்ஃப். ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது, எனக்கு என்னையே பிடிக்கலை, இந்த மாதிரியான விஷயங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சொல்கிறது உண்டு. ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப லைஃப்பில் கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் என்ன நிறைய வாட்டி அந்த மாதிரி கேட்டிருக்கேன். ஏன் எனக்கு மட்டும் பேரண்ட்ஸ் இல்லை? என்னோட 12 வயசில் என் அம்மா தவறிட்டாங்க, 16 வயசில் அப்பா தவறிட்டார். ஏன் எனக்கு மட்டும் பேரண்ட்ஸ் இல்லை? ஏதோ ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு யாரும் வரமாட்டாங்க. என் அக்கா வேலைக்கு போயிடுவாங்க, ஸோ அவங்க வர முடியாது. ஏன்னா அவங்க வேறு ஊரில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் அதை நினச்சதுண்டு. ஆனால் லைஃப் எனக்கு கொடுத்த கார்டு அது. அதையும் தாண்டி அதை வச்சு தான் நான் வந்து எல்லாத்தையும் அதை கடந்து தான் நான் வந்து ஆகணும். வேறு வழி இல்லை. சில பேர் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் இல்லைன்னு அடிக்கடி சொல்கிறீங்க, எதுக்கு சொல்கிறீங்க? சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காகவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு கமெண்ட்டில். எனக்கு அதே கொஷினை என் மூஞ்சிக்கு முன்னாடி அவங்க கேட்பாங்களா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அது சிம்பத்தி க்ரியேட் பண்ணி நான் எதுவுமே சாதிக்க போகிறதில்ல. பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னாலும் என்னால் வெல்த்தை க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. என்னால் இந்த பொசிஷனில் இருக்க முடியுதுன்னா உங்களாலேயும் தாராளமாக முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஸ்டாப் டேக்கிங் எவ்ரிதிங் பர்சனலி. எல்லா விஷயத்தையும் உங்களோட ரிலேஷனோ ஃப்ரெண்டோ நீங்கள் வெளியில் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது நம்மளை தான் சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்காதீங்க. பிகாஸ் தட்ஸ் நாட் ட்ரூ. நான் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போது ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் எண்டில் உட்காந்துருக்கும் போதும் சரி, பேக் எண்டில் உட்காந்துருக்கும் போதும் சரி, நான் ஆஃபீஸராக இருந்த போது, மேனேஜராக இருந்த போது விதவிதமான கஸ்டமர்ஸ். டிமானிட்டைசேஷன் பீரியட்லாம் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது தான் நடந்தது. அப்போலாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் 6.5 இயர்ஸாக நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது. அதில் நிறைய பீப்புளோட ஒப்பீனியன்ஸ் நேர்லேயே வந்து சரி நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வரும்போது மோசமாக பேசுகிறாங்கன்னா அப்போ வந்து கமெண்ட்டில் முகம் தெரியாத இருக்கவங்க எவ்வளோ பேசுவாங்க கேட்டு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். அவ்வளோ மோசமான கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது நான் வந்து நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளாக் எழுதும் போதும் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறையா ஃப்ராட் கமெண்ட்ஸ் வரும், அதையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஏமாற்ற நினைப்பாங்க, அதையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதையும் நாங்கள் வந்து கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் வந்து எதையுமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க லைஃப்பில். யாரும் உங்களை வந்து கிரிட்டிசைஸ் அப்படிங்கிற பேரில், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற பேரில் முட்டாள்தனமாக நிறைய பேர் சொல்லுவாங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத யார்கிட்ட இருந்து எடுத்துக்க கூடாதுன்னா, கன்ஸ்ட்ரக்டிவாக எதுவுமே பண்ணாத ஒருத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துக்க கூடாது.
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் வெரி ட்ரூ. சீயிங் அ சைக்காட்ரிஸ்ட் இஸ் நாட் ராங். நிறைய பேருக்கு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் பெண்களுக்கு வர்றது ரொம்ப சகஜம். ஆண்களுமே சரி, தெரப்பி எடுத்துக்கிறது, மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது, லைஃப் லாங் மெடிசின் எடுத்துக்கணுமா? லைஃப் லாங் மெடிசின் எடுத்துக்கிறத தப்பாக பார்க்குற சொசைட்டியாக இருக்குது நம்மளோட நாடு. அந்த மாதிரி லைஃப் லாங் மெடிசன் எடுத்துக்கிறது இது எதுவுமே தப்பு கிடையாது. மெடிசனே இல்லாமல் இருக்கணும்னா இந்த உலகத்தில் நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா நம்மளோட உலகம் கொரோனா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்த உலகம் தான். கொரோனா வேக்சின் போட மாட்டேன் அப்படின்ட்டு நம்மளால இருக்க முடியுமா? போய் வேக்சின் போட்டு தானே தேடுறோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நம்மளுக்கு மென்டலாக நம்மளுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கும், நம்மளுக்கு தூக்கம் வரல, ஆங்ஸைட்டியாக இருக்குது, பேனிக்காக இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம வந்து டாக்டரை பார்க்கலாம், அதுக்கு தான் சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. சின்ன விஷயம் நம்ம நினைப்போம், ஆனால் அது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு வந்து தூக்கம் வராமல் இருக்கிற ப்ராப்ளம் என்ன எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்காக தெரப்பி எடுத்துக்கிறதோ இல்லை வந்து டாக்டரை பார்க்குறதோ தப்பு கிடையாது. கீப் அ பவுண்ட்ரி. எல்லார்கிட்டையும் ஒரு பவுண்ட்ரி வச்சுக்கோங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், உங்களோட எம்ப்ளாயர், உங்களோட எம்ப்ளாயி, இல்லை வந்து உங்கள் மேனேஜர், உங்களோட கலீக்ஸ் எல்லார்கிட்டையும் இதுதான் என்னோட பவுண்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து சொல்லணும். அவங்க எல்லை மீறி நடக்கிறாங்கன்னா தே வில் லிட்ரலி வாக் ஆன் யூ. எல்லாத்தையும் உங்ககிட்ட தள்ளுவாங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் வாங்க, எல்லா பிரச்சனையும் உங்கள் மேலே தான் தள்ளுவாங்க. ஸோ நம்ம தான் வந்து இல்லை இதை நான் பண்ணுவேன், இதை நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான பவுண்ட்ரியை நீங்கள் தான் வந்து செட் பண்ணணும். செட் பண்ணலைன்னா லைஃப் ரொம்ப கஷ்டம். ஹாவ் அ க்ளீன் ஹோம். இது ஏங்க சொல்கிறேன் அப்படின்னா, மினிமலிஸ்டாவோ டீக்ளட்டரிங் ரிலேட்டடாக நிறைய பேசுகிறனால மட்டும் கிடையாது. நம்மளோட என்விரான்மெண்ட் ரொம்ப கிளட்டர்டாக இருந்தால் நம்ம மைண்ட் வந்துட்டு ரொம்ப கிளட்டர்டாக, ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆகும். ஆனால் நம்மளோட என்விரான்மெண்ட் காமாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, டைடியாக இருக்குது அப்படின்னா நம்மளும் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக, பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸும் வந்து கரெக்டாக இருக்கும். திஸ் இஸ் ப்ரூவன் தியரி, நானாக சொல்லலை. இதை வந்து லிட்ரலி ரிசர்ச் படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட என்விரான்மெண்ட்டை டீக்ளாட்டர் பண்ணி, ஆர்கனைஸ் பண்ணி, டைடியாக, க்ளீனாக வச்சுக்கோங்க. நாட் எவ்ரி திங் இஸ் அபவுட் யூ. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம யாராவது சொல்கிறாங்கன்னா தன்னை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து தப்பு. அவங்கள பற்றி தான் அது சொல்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் நான் வந்துட்டு என்னோட மிக்சியெல்லாம் வந்து கவுண்டர் டாப் கீழே தான் வைப்பேன், அதுக்கு நான் லேசியாக ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து கமெண்ட், அது என்ன லேசின்னு சொல்கிறீங்க, மற்றவங்களும் அப்போ என்ன லேசியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னன்னா, நான் வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் லேசி ஆகிற ஆள். ஸோ நானே வந்து லேசித்தனம் பார்க்காம, சோம்பேறித்தனம் பார்க்காம அந்த மிக்சி எல்லாத்தையும் கவுண்டர் டாப் கீழே எடுத்து வச்சிருவேன் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அதை கூட அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல. ஸோ நாட் எவ்ரி திங் இஸ் அபவுட் யூ. ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது அவங்கள பற்றின விஷயம், அவங்கள தான் அதை பிரதிபலிக்குது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருந்தேன், இப்போவும் சொல்கிறேன். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னா என்கிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எனக்கு நடந்த விஷயங்களை பற்றி தான் நான் சொல்கிறேன். என்னதான் அது பிரதிபலிக்குது, உங்களை பற்றின விஷயம் கிடையாது அது. யுவர் ஜாப் இஸ் நாட் யூ. எல்லாரும் நம்மளோட ஜாப், இது வந்து ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். அவங்க பார்க்குற வேலையை ஒரு மேனேஜர்னு வச்சுப்போமே, அவங்க வந்து மேனேஜர், அதுதான் எங்கே போனாலும் மேனேஜர். அப்படி இருந்தோன்னா லைஃப் வந்து ரொம்ப கஷ்டம். நம்மளோட வேலை வேற, நம்ம வேற. நம்மளோட ரோல் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாறும். வீட்டுக்கு வரும்போது நம்மளோட ரோல் வேற. என் பையனுக்கு நான் அம்மா, என் ஹஸ்பண்டுக்கு நான் ஒய்ஃப், இந்த மாதிரி என்னோட ரோல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். என் பையனுக்கு நான் வந்து ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கும்போது நான் அவனோட டீச்சர், நல்லது கெட்டதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கும்போது அவனோட அம்மா. ஸோ ரோல்ஸ் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். எங்கே போனாலும் நான் மேனேஜர், எனக்கு கேட்ட மரியாதை வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் நடந்துப்பாங்க. டீசென்டர் யுவர் செல்ஃப். உங்களோட வேலையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து வேறு பர்சன். ஏன்னா ஒரு வேளை நீங்கள் அந்த வேலையை வந்து ரிசைன் பண்ணணும், இல்லை வந்து 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து தான் ஆவாங்க. அந்த மாதிரி டைமில் ரொம்ப லைஃப் கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் ஏஐ உலகத்தில் இருக்கும், எல்லாருக்கும் வேலை பர்மனெண்ட் கிடையாது. எப்போ ஏஐ எதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் திஸ் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஏஐ வீடியோஸ் தான் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ டீசென்டர் யுவர் செல்ஃப். உங்கள் ஜாப் வேறு, நீங்கள் வேறு. சூஸ் வேர் யூ வாண்ட் டு லிவ். நீங்கள் வந்து எங்கே வந்து செட்டில் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா,
எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். இதை பேஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாறும். உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட ஃபினான்ஸ், இது எல்லாமே மாறும். நான் வந்து இந்த ஊரில் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். தஞ்சாவூரில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால என்னோடய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. என்னோடய ஃபினான்சஸ் வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது. இதே நான் சென்னை, பெங்களூர் எடுத்திருந்தேன்னா எனக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நாங்கள் வந்து யூடியூப் வந்து பண்ணுறனால யூடியூப் நாங்கள் எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். நாங்கள் வந்து சென்னையில் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சது. ஸோ உங்களுக்கான சிட்டியில் இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். எல்லாமே பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கணுமா, இல்லை எப்படி இருக்கணும், இல்லை வந்து அவுட் சைடில் இருக்கணுமா, நீங்கள் சிட்டி அவுட்டரில் இருக்கணுமா, இல்லை சிட்டிக்குள்ளே இருக்கணுமா, இந்த மாதிரியான விஷயங்களை டிசைட் பண்ணுங்கள். அது உங்கள் லைஃப் ஸ்டைலே கண்டிப்பாக மாற்றும். வால் ஆர் டோர் டெசிஷன், இது வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோவில் தான் இதை நான் பார்த்தேன். அதாவது வால் டெசிஷன் அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம பின்வாங்கி வர முடியாது. அதுதான் வால் டெசிஷன். ஏன்னா செவர் இருக்குது, செவத்தை தாண்டி நம்ம போயிட்டோம்னா திரும்ப வெளில வர முடியாது. அடுத்தது டோர் டெசிஷன், அது வந்து ரிவர்சிபிள். டோரை திறந்துட்டு நம்மளால் வெளியில் வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஜாபாக இருக்கலாம். ஜாபை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வெளில வர முடியும். அது வந்து ரிவர்சிபிள் டெசிஷன். ஸோ வந்து உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு டெசிஷன் எடுக்கும் போதும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எடுக்கிற டெசிஷன் வாலா இல்லை டோரா அப்படிங்கிறத. வாட் இஸ் சக்ஸஸ் அப்படிங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சக்ஸஸ் அப்படிங்கிறது 24 ஹவர்ஸும் நம்ம பிஸியாக இருக்கிறது தான் சக்ஸஸ் அப்படின்னு இந்த வேர்ல்டு வந்து நம்மளுக்கு சொல்லுது. அது உண்மை கிடையாது. நம்மளோட டைம் நம்மளோட டைமை நம்ம ஓன் பண்ணணும். அதுதான் சக்ஸஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது 35ல் 34லேயே என்னாலையும் என் ஹஸ்பண்டாலேயும். ஸோ தட் இஸ் சக்ஸஸ் டு மீ. ஏன்னா டைம் தான் ரொம்ப ப்ரீஷியஸ். லைஃப் இஸ் டூ ஷார்ட் அண்ட் டைம் இஸ் ஸோ ப்ரீஷியஸ். ஸோ நம்ம டைமை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ். பி கன்சிஸ்டன்ட். நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. நம்ம அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், கோட்ஸ், என்னோடய தாட்ஸ் வாட்ஸ்அப் சேனலில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வசந்தி சங்கர் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ தான். அண்ட் ஃபைனலி, யுவர் 30s இஸ் நாட் த எண்ட் ஆஃப் லைஃப். நிறைய பேர் 30 வந்துருச்சுன்னா அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சிருச்சு. 30க்குள்ளே இதை பண்ணிடணும், 30க்குள்ளே இதை செஞ்சிடணும், 30க்குள்ளே கல்யாணம் ஆகிடணும், 30க்குள்ளே குழந்தை பிறந்தணும், 30க்குள்ளே வீடு கட்டிடணும், 30க்குள்ளே எங்கே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிடணும். எனக்கு கேட்டால் கிடையாது. 30க்கு அப்புறம் தான் லைஃப் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ தட் இஸ் ட்ரூ டூ. ஏன்னா 20ஸில் நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம். 30ஸில் லைஃப்பை ஹாப்பியாக வாழ்கிறோம். அப்படி தான் இருக்குது எனக்கு லைஃப். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, bye.